அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள்? இன்றைய இளையர்கள் கேட்கும் நியாயமான கேள்வி. எல்லோரையும் பணக்காரராகவோ ஆரோக்கியமானவர்களாகவோ சமமாக படைத்திருந்தால் என்ன? இதை ஒரு மென்பொருள் பொறியியல், சாஃப்ட்வேர் என்ஜினியரிங் மற்றும் சோதனை களத்தின் கண்ணோட்டத்தில் பார்ப்போம். உலகம் ஒரு சிமுலேஷன். The world is a test environment. ஒரு கேம் விளையாடும் போது எல்லா லெவல்களும் ஒரே மாதிரி எளிதாக இருந்தால் அதில் சுவாரஸ்யமே இருக்காது. இவ்வுலகம் நிரந்தரமான இடமல்ல. இது ஒரு பரீட்சை கூடம், டெஸ்ட் என்வாயர்மெண்ட். குர்ஆன் கூறுகிறது, உயிரினங்களில் எவர் மிக அழகான செயல்களை செய்கிறார் என்று சோதிப்பதற்காகவே பூமியில் உள்ளவற்றை அதற்கு அலங்காரமாக நாம் ஆக்கினோம். அல் குர்ஆன் 18:7. எல்லோரும் ஒரே நிலையில் இருந்தால் அங்கு ஈகை, பொறுமை, தியாகம் போன்ற உயரிய பண்புகளுக்கு வேலையே இருக்காது. ஒரு நிறுவனத்தில் CEO, மேலாளர், தூய்மை பணியாளர் என பல நிலைகள் இருப்பதால்தான் அந்த நிறுவனம் இயங்குகிறது. அதுபோல சமூகத்தின் இயக்கம் என்பது இந்த ஏற்ற தாழ்வுகளால் பிணைக்கப்பட்டுள்ளது. பணக்காரனுக்கு வழங்கப்பட்ட சோர்ஸ் அதிகம். இவனது சோதனை, இவன் பிறருக்கு கொடுக்கிறானா, கர்வமடைக்கிறானா? ஏழைக்கு சோதனையே இவனது வறுமைதான். இவனது சோதனை, இவன் பொறுமையாக இருக்கிறானா, தவறான வழியில் பணம் ஈட்டுகிறானா? இறுதி தீர்ப்பு நாளில் ஏழையின் கணக்கு மிக எளிதாக இருக்கும். ஆனால் பணக்காரன் ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு சொல்ல வேணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏழை முஸ்லிம்கள் செல்வந்தர்களுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே சொர்க்கத்தில் நுழைவார்கள். இது மறுமையின் கணக்குப்படி அரை நாளாகும். இது போன்ற காணொளிகளை காண தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்திக் கொள்ளுங்கள்.